ஹலோ மக்களே, வெல்கம் டு போரிங் டாக்ஸ் எபிசோட் 2. இந்த எபிசோடு நான் பேச போகிற டாபிக் எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணங்கள் பற்றி தான் நான் ஒரு ஷார்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க. அது என்ன, நாம் எதுவாக நினைக்க ஆசைப்படுகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது நான் இப்போது என் லைஃப்பில் நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஒருத்தர் நினச்சிருப்பாரு. அந்த தாட் அவருக்கு திரும்ப திரும்ப மாறாமல் அதே தாட்டில் நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறது எண்ணங்கள் திரும்ப இருக்கு. ஒரே எண்ணம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக தன்னை அறியாமல் சில விஷயங்கள், அதை நோக்கி தேவையான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஃபிட்னஸ் ஆகலாம், இல்லை அறிவு வளர்த்திக்கிறதாகலாம், இல்லை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான நாலேஜை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறதாகலாம். அந்த எண்ணம் திரும்ப திரும்ப ஒரே எண்ணமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணத்தோடு இருந்தால் அப்படி எண்ணம் போல் வாழ்க்கை வராது. நான் இப்படித்தான் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே எனக்குள்ள இருக்கும்போது என்னோட கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். அதை நான் எங்கேயுமே உடைக்க மாட்டேன், மீற மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரே எண்ணம் தான் எனக்குள்ள எப்போவுமே இருக்கும். என்னை பொறுத்து நான் இப்படி தான் அப்படிங்கிற, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் காசு விஷயத்தில் நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம்னா, எங்கே போனாலுமே எந்த பொருளை பார்க்கும்போதே எல்லாமே ஆசை அதிகமாக வராது. ஏன்னா என்னோட எண்ணம் என்ன, நான் மினிமலாக தான் செலவு பண்ணுவேன், தேவையானதை மட்டும்தான் வாங்குவேங்கிறத என்னோட எண்ணம். அப்படின்னா பார்க்குற பொருள் மேலே எனக்கு ஆசை வராது. அந்த பொருள் தேவையா, அந்த பொருள் உண்மையிலேயே வாங்கினா நமக்கு அது யூஸ் ஆகுமாங்கிற எண்ணங்கள் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு டிசைட் பண்ணிக்கிற அந்த கேரக்டர் லைனை தாண்டவே தாண்டாது நம்மளோட ஆசைகள். ஸோ இப்படி தான் எண்ணம் போல் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் வேற புரிதல் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி டு அக்செப்ட் தட். ஓகே, இங்கே நமக்கு எண்ணங்கள் எப்போவுமே எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. அதை தவிர்க்கணும்னு நினச்சோன்னா பிளாங்காக இருக்க முடியாது நம்மளால். கொஞ்ச நேரம் பிளாங்காக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நாம் ஒரு வேலை செய்யும் போது சில நேரத்தில் வேலை அதுவாக இருந்தாலும் வேற ஒரு தாட்டில் நம்ம யோசிச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பசங்களுக்கு பைக்கு மட்டும்தான் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்போ பாரு ரோட்டில் என்ன வருது, அங்கே கார் என்ன வருது, இது மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவங்க பல யோசனைகளை யோசிச்சுக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. பைக் ஓட்டுறதா இருந்தாலும் கூட இதே மாதிரி பெண்களும் அவங்க செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், அவங்க யோசிக்கிறது இன்னொன்றா இருக்கலாம். ஸோ இந்த எண்ணங்களை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது அதில் நமக்கு தேவையான எண்ணம் எது, தேவையில்லாத எண்ணம் எது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஆராய்ந்து அது தேவையா இல்லையா, அல்லது இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நிறுத்துறது, அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுனாலயா? நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அதுவே நம்ம மண்டையில் வரும் இல்லையா? அப்படி இருக்கிற எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும்னு இமீடியட்டாக நினச்சி அதுலேருந்து வெளியே வந்து வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். திரும்ப திரும்ப இதே தான் ட்ரை பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் டைம் அப்படி வரும்போது நான் சொல்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, அந்த எண்ணத்தை ஃபாலோ தான் பண்ணுங்களேன். அதை பற்றி என்ன தான் நம்ம யோசிக்கிறோம், இல்லது நமக்குள்ளே என்ன இருக்குது, அதை பற்றின ஐடியாலஜிஸ் அல்லது அதை பற்றின மெமரிஸ், அது என்ன இருக்குன்னு அந்த எண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு ப்ராக்டிஸாக, ஒரு இது ஏன்னே எனக்கு தெரியல அதை பற்றின ஒரு தாட் வருது, அல்லது நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பற்றின தாட் எனக்குள்ளே வரும்போது அந்த தாட்டை அப்ரெட்டாக கட் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறனால அந்த எண்ணம் திரும்ப இன்னொரு நாள் உங்கள் மைண்டுக்குள்ளே வரதான் செய்யும். அப்போ அதுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம், உட்காருங்க. அந்த தேவையில்லாத எண்ணம் வருது இல்லையா, அதில் அப்படி என்னதான் வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வருமா, அதுக்கப்புறம் அங்கிருந்து எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்கு. ஸோ அந்த எண்ணம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காது, அது வேற ஜம்ப் ஆகும். அப்போ அடுத்த முறை உட்காரும் போது அந்த எண்ணம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை ஆக்குப்பைடாக வச்சுருந்துருக்கலாம். அடுத்த முறை அந்த எண்ணம் உங்களை 40 செகண்ட்லேயே அந்த எண்ணம் இன்னொரு எண்ணத்தை நோக்கி ஓடிடும். இப்போ இதவே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிற எண்ணத்தை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த எண்ணம் நம்மளை விட்டு மறைஞ்சிடும். இந்த எண்ணங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற மெமரிஸும் நம்ம கடந்து வந்த விஷயங்களும் நாம் ஆசைப்படுற விஷயங்களையும் தொகுப்பு தான் இந்த எண்ணங்கள். ஸோ இதை தவிர்க்காமல் சேனலைஸ் பண்ணுவோம். தேவையான எண்ணங்களை மட்டும் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த எண்ணம் வருது, அதில் ஏதோ ஒரு பதில் கிடைக்குதுன்னா அதை எழுதி வைங்க. தேவையில்லாத எண்ணங்களை திரும்ப திரும்ப நான் சொன்ன ப்ராக்டிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. அது ஒரு நாள் நிற்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இது செல்ஃப் ஹெல்ப் இல்லை, போரிங் டாக்ஸ். ஸோ போரிங்கான விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்போமே. லெட்ஸ் ட்ரை. தேங்க்யூ.